வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கையே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோ பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதாத்திரிய சாரல் தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் மனிதர்கள் வேறுபாடு என்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் எழுகின்ற ஒரு பொதுவான கேள்வி, தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கும் நமக்கும் உள்ள பேதங்களை கணித்து அந்த பேதங்களுக்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி எழும். அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே, ஏன் என்ன காரணம் என்ற கேள்வி எல்லோருக்குள்ளேயும் வரும். ஆனால் அதுக்குரிய பதில் எங்கே கிடைக்கும்? சமுதாயத்தில் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு சுருக்கமான விடை கிடைக்கும். அவங்கவுங்க பிராப்தம், விதி, கர்மா, அவ்வளோதான். இதுக்கு மேலே அதற்கு காரணங்களை யாரும் விளக்கி சொல்வதே இல்லை. இந்த 3 வார்த்தைகள் கேட்டு அவருடைய காரண காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு உண்டு என்றால், பிறகு வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம எளிதாக கற்றுக்கொண்டிருக்கலாமே. அதனால் இந்த 3 வார்த்தைகள் நமக்கு முழுமையான விளக்கத்தை கொடுத்து விடாது. அதனால் அருட்தந்தை அவர்கள் அதையே ஒரு கேள்வியாக எழுப்பி ஒரு 8 வரிகளிலே அற்புதமான கவியை கொடுத்து அந்த கவிதைக்கு ஒரு நீண்ட விளக்கத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ எதனால் எல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேதப்படுகிறான் என்று ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. உருவத்தால் பேதப்படுகிறோம் இல்லைங்களா? பார்த்த உடனேயே தோற்றம் முதல். மனோபாவங்களால் பேதப்படுகிறோம். அவருடைய மனசு இன்னொரு மனசு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அறிவு நிலைகளிலே பேதப்படுகின்றோம். செல்வாக்கு, புகழிலே பேதப்படுகின்றோம். உடல் ஆரோக்கியத்திலே பேதம், உடல் வலிவில் ஆற்றலிலே பேதம். 7வதாக சொத்து, செல்வத்திலே பேதம். இந்த 7 சம்பத்துக்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த 7 சம்பத்துக்களும் மனித வாழ்க்கையில் நிறைவாக கிடைத்துவிட்டால் அதுவே ஒரு முழுமையான வாழ்க்கை என்று சொல்கின்றாங்க. உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இந்த 7 சம்பத்துக்களும் நிறைவாக பெற வேண்டும். யாருக்கு இது நிறைவாக கிடைத்திருக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எந்த மனிதருக்காவது இந்த 7 சம்பத்துக்களும் நிறைவாக கிடைத்திருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ இந்த பேதங்களை தாண்டி அந்த நிறைவை பெறுவதற்கு அடிப்படையாக சில காரணிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாபாரதத்தில் குருட்சேத்திர யுத்தம் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் பாண்டவர் அணி, எதிர் பக்கத்தில் கௌரவர்கள் சேனை. அந்த 2 பேரும் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்களா, ஜாதியை சார்ந்தவர்களா, குலத்தை சார்ந்தவர்களா
சித்தப்பா குழந்தைகள், பெரியப்பா குழந்தைகள். இந்த 2 அணிகளை அமைத்திருக்கின்ற வகை பார்த்தாலே கிருஷ்ண பரமாத்மா தான் பாண்டவர்களுக்கு எப்பவுமே முன்னாடி இருந்து வழிகாட்டக்கூடியவர். அவர் எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் பாண்டவர்கள் பிசகாமல் பின்பற்றுவார்கள். அப்ப கிருஷ்ண பரமாத்மா முன்னால், அவர் சொல்படி நடக்கின்ற பாண்டவர்கள் அடுத்து, இவர்களுக்கு துணையாக 7 அக்ரோனி சேனைகள். இது ஒரு பக்கம். இதற்கு நேர் எதிராக ஆணவத்தின் பிரதிநிதி துரியோதனன், இவனுக்கு துணையாக 100 தம்பிமார்கள், இவர்களுக்கு துணையாக 11 அக்ரோனி சேனை. ஏன் இந்த வியூகம் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும். மனித வாழ்க்கை என்பது அறிவு சொல்லுகின்றபடி 5 புலன்களை பயன் கொண்டு 7 சம்பத்துகளை துய்ப்பதுதான் நிறைவான வாழ்க்கை. கிருஷ்ண பரமாத்மா அறிவு, பஞ்ச பாண்டவர்கள் 5 புலன்கள், 7 அக்ரோனி சேனை, 7 சம்பத்துக்கள். இவ்வளவு அற்புதமான இயற்கை அமைத்து கொடுத்த வாழ்க்கையில நாம் ஏன் குறைபடுகிறோம் என்றால் இதில் உள்ள ஆணவம். அந்த ஆணவத்தோடு பிறக்கின்ற நூற்றுக்கணக்கான எண்ணங்கள், இவற்றுக்கு துணை போகின்ற 5 புலன்களும் 6 குணங்களும், 6, 5, 11. இப்படி இந்த அற்புதமான வாழ்க்கை தடை செய்கின்ற இந்த ஆணவத்தையும், அதனால் வரக்கூடிய தீய எண்ணங்களையும், அதனால் வரக்கூடிய 5 செயல்பாடுகளையும் ஜெயிக்க வேண்டும். ஆனால் வந்துவிட்டாலே 5 வந்துடும். பஞ்சமகா பாதகங்கள்: பொய், களவு, சூது, கொலை, கற்பு, நெறி தவறுதல். 6 தீய குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால், கவர்ச்சி, உழைத்தால் மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6, 5, 11 அக்ரோனி சேனைகள் தான் நமக்கு துன்பம். அதுக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள். அதற்கு அடிப்படை ஆணவம். அதுக்கு துரியோதனன்னு சொன்னாங்க. ஏன் துரியோதன வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, துரியம் உடலுடைய இயக்கத்திலேயே உச்ச நிலை கிரௌன் சக்கரா, துரிய நிலை. துரியத்தில் மனதை வைக்கிற போது மன இயக்கம் ஆல்பா ஃப்ரீக்வன்சியில் வந்துடும், அமைதி நிலையில். அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது? ஒன்றும் வராது. அப்போ தீய செயல்கள் தோன்றுவதற்கு காரணமே துரிய நிலையில் நிற்காதது தான். அந்த துரிய தீட்சியை பெற வேண்டும், அதில் தேர்ச்சியும் பெற வேண்டும். மகர்ஷியர்கள் தியானத்தில் நமக்கு தொட்டு கொடுக்கூடிய தீட்சி கொடுத்தாங்க. அக்னி கண் பார்வையினால், அதுக்கு நயன தீட்சின்னு சொல்லுவாங்க. அப்போ யார் கண் பார்வை மூலமாக, குருவின் கண் பார்வை மூலமாக ஆற்றலை பெற்று துரியத்திலே தன்னை நயப்படுத்திக் கொள்கிறார்களோ, அந்த தீட்சை பெற்றவர்களுக்கு நயன தாரான்னு பேர். நயன தீட்சை பெற்றுவிட்டால் நயனதாரான்னு பேர். பெறவில்லை என்றால் துரியோ அதனன் என்று பேர். அதனன் என்றால் தன்னை இயல்பு நிலையை காட்டிலும் உயர்வாக நினைத்துக் கொள்கின்ற ஈகோ. அப்போ துரிய நிலையை மறந்து தன்னை உயர்த்தி நினைத்துக் கொள்கின்ற ஆணவம் என்று பொருள். அதுதான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். அதனால் இந்த யுத்தத்தை மனிதன் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த குருட்சேத்திர யுத்தத்தில் வெற்றி பெறுவதுதான் வாழ்க்கையின் வெற்றியே. ஆனால் பெரும்பாலும் மக்கள் தோற்றுத்தான் போறாங்க. இந்த ஆணவத்தினால் வரக்கூடிய பல வகையான அனுபவங்கள், அதனால் வரக்கூடிய பதிவுகள், இவற்றையெல்லாம் 16 காரணிகளாக மகர்ஷி விளக்குறாங்க. கருவமைப்பு, உணவு, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். இந்த 16 காரணங்களால் இந்த 7 சம்பத்துகளில்
வேதங்கள் அமைய கண்டேன். வருகின்ற அளவும் தரமும் ஒக்க மனிதனிடத்தில் வேதங்கள் அமைந்து போகும். இந்த 7 சம்பத்துக்களை நிறைவாக பெறுவதற்கு இந்த 16 காரணங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 16 காரணங்களும் சரியாக இருந்தால் 7 சம்பத்துக்கள் நிறைவாக வந்தே தீரும். இந்த காரணங்களை ஆராய்வதுதான் முக்கியமான சிந்தனை. இப்போ முதல் காரணம் பாருங்க, கரு அமைப்பு. ஏன்னா ஒரு மனிதனுடைய சொத்தே பூர்வ கர்மா தான். பிறக்கின்ற போது எதை கொண்டு வந்தோம், இறக்கிற போது எதை கொண்டு போக போகிறோம், ரெண்டும் கர்ம பலன்தான். அந்த கர்ம பலன்கள் புண்ணிய கர்மாவாக இருந்தது என்று சொன்னால் இந்த 7 சம்பத்துக்களும் நமக்கு நிறைவாக கிட்டிவிடும். அந்த கர்ம பலன் சரியா இல்லை, அதுக்கு பதிலாக முரண்பட்ட அதர்ம கர்மங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பலன் துன்பங்கள் வந்துவிடும். அதனால் இந்த கருவமைப்பை பற்றிய ஒரு அறிவை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும். அதுக்கு ஆத்மா என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகின்றோம். பொதுவாக ஒரு மனிதனின் உடலிலே மையம் கொண்டிருப்பதே ஆன்மா. அது தாய் தந்தை கரு உருவாகின்ற போது உருவாகிறது. தந்தை தாய் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த கரு மையத்தில் என்னெல்லாம் தன்மைகள் அடங்கியிருக்கிறதோ அதுதான் மனித வாழ்க்கைக்கு எந்த உயர்வை அடைய வேண்டுமோ அந்த உயர்வை நிச்சயிக்கிறது. அதனால் இந்த தூய்மையான நல்ல புண்ணிய பதிவுள்ள கருமையத்திலே ஒரு குழந்தை உருவாகின்ற போது அவனுடைய 7 சம்பத்துகளும் வாழ்க்கையை நிறைவாக அமைகின்றன. அது சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும். அதற்கு அடிப்படை விளக்கங்கள், தத்துவங்கள். இதில் இந்த தசாவதார கொள்கை, டார்வின் தியரி பார்த்தோம் பிரபஞ்ச பரிணாமத்தில். அதில் நரசிம்ம அவதாரம் என்று அற்புதமான ஒரு கதையை கொடுக்குறாங்க. ரேணுகா தேவி கருவுற்றிருக்கின்ற போது அரண்மனையில் இல்லாத வசதிகளா? இளைஞன் சொல்றான், நீ கர்ப்பவதியாக இருப்பதனால் இனிமேல் இந்த அரண்மனை வாசம் உனக்கு வேண்டாம், உனக்கென்று தனியாக ஒரு நந்தவனத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அங்கு நீ தனியாக இருந்து நல்ல மன நிறைவோடு மகிழ்வோடு இந்த கருவை வளர்க்க வேண்டும். உனக்கு துணையாக நாரதரை அனுப்பி வைக்கிறேன். ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. கருவுற்ற பெண்ணுக்கு துணையாக ஒரு ஆணையா வைப்பாங்க. இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கணவன் கூட இருக்க மாட்டார், தாய் தான் கூட இருப்பாங்க, சகோதரிகள் கூட இருப்பாங்க, இல்லை யாரோ பெண் தான் துணை இருக்க முடியும். அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல ஏன் நாரதரை துணை வைத்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கணும். ஒரு பெண் கருவுற்றிருக்கின்ற போது அந்த கரு வளர்ந்து பிரசவிக்கின்ற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு உற்ற துணையாக அமைய வேண்டியது ரதன். இப்ப ரதம் என்றால் என்ன என்று ஒரு சிந்தனை செய்யணும். அப்புறம் ரதன் என்றால் என்ன என்று அடுத்த சிந்தனைக்கு வரலாம். பொதுவாக புராணக்கதைகளில் ரதம் என்ற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கின்றோம். யுத்த களத்தில் ரதங்கள் பயன்படுத்துவாங்க. ரதம் என்பது இந்த உடலுக்கு ஓமானம். மனித உடலுக்கு ஓமானம் ரதம். இந்த உடலுக்கு மையமோ மனம் இதன் மனிதன். இப்ப ரதன் என்றால் இந்த உடலை நடத்துகின்ற
மனதுக்கு ரதன் என்று பேர். அதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய செலுத்தக்கூடிய ஆளுமை திறம் வந்துவிட்டால் அவனுக்கு மகாரதன் என்று பேர், அதிரதன் என்று சொல்லுவாங்க. அந்த எண்ணங்களின் வகைகளை துவக்கின்ற போது 10 வகைகளாக வரும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அதிகார போதை. இந்த 10 தீய குணங்கள் வென்றுவிட்டால் தசரதன் என்று பேர். எண்ணமே அற்ற நிலையில் வந்துவிட்டால் ஜெயத்ரதன் என்று பேர், மனதை வென்றவன் என்று பேர். மனமே அற்று போய்விட்டால் அறிவு, அறிவாக நின்றால் ரதன் என்று பேர், மனம் அற்று போன நிலை. அதனால் ரேணுகா தேவிக்கு துணை ஒரு ஆண் அல்ல, அறிவை துணை வைத்தான். அப்ப அறிவின் துணையோடு அந்த பெண்ணுடைய கர்ப்பத்திலே கரு வளர்ந்ததால் வளர்ந்த குழந்தை அறிவுபூர்வமாகவே வளர்ந்தது. பிரசவம் ஆன பிறகு என்ன இடர்பாடுகளை சந்தித்த போதும் இறை நம்பிக்கை அது மாற்றிக்கொள்ளவே இல்லை. இறைஞன் படுத்தாத பாடா, ஓம் இறைஞ்சாய் நமகா சொல்லுடான்னு சொன்னா நாராயணாய் நமகன்றான். அப்ப எத்தனை துன்பங்கள் கொடுத்த போதும் அந்த இறை பக்தியிலிருந்து இறை நம்பிக்கையிலிருந்து சிறிதளவாவது அவன் நவீனான பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ ஒரு கரு உருவாகின்ற போதே எந்த நிலையில் இருந்து அந்த கருவை வளர்க்க வேண்டும் என்று ஒரு பெண்ணுக்கு அறிவுரையாக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கற்பனை நிகழ்வு தான் இந்த நரசிம்ம அவதாரம். அதனால் கருவுற்றிருக்கின்ற காலம் என்பது வெறும் பிரசவ காலம் மட்டுமல்ல, அது ஒரு வேள்வி காலம். அந்த 9 மாதங்களில் என்ன அனுபவங்களை அந்த தாய் உள்ளே பிரதிபலிக்கின்றாலோ அந்த புதுப்பிக்கப்பட்ட பதிவுகளே வளர்கின்ற குழந்தைகளுக்கு பிறவி குணங்களாக அமையும். அந்த பிறவி குணத்தை சார்ந்தே வாழ்க்கை வெற்றி தோல்விகள் அமையும். அதனால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. அன்னை மட்டும் வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். பிரசவமான பிறகு அப்பாவும் சேர்ந்து வளர்ப்பாங்க, தாத்தா பாட்டி சேர்ந்து வளர்ப்பாங்க, சமுதாயம் அதை வளர்க்கும். தாய் மட்டும் வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். அதனால் இந்த 9 மாதம் நல்ல அறிவுபூர்வமான சிந்தனைகளை மட்டுமே கொடுத்து விட்டால் அந்த குழந்தை வாழ்கின்ற காலத்தில் எந்த சூழ்நிலையும் கெட்டு போவது கிடையாது, எந்த தீய பதிவுகளும் அதை தாக்குவதும் கிடையாது. அப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு இன்பங்களை தவிர துன்பங்கள் இல்லை. இந்த உண்மையை தெரியாத காரணத்தினால் வெறும் புராண கதை மாதிரி உபன்யாசம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே தவிர காலங்காலமாக இந்த தத்துவம் வாழ்க்கைக்கு தேவையானது என்று விளக்க தவறியதால் நாம் வாழ்க்கையை வெற்றி பெற தவறிவிட்டோம். அதனால அந்த 9 மாத காலத்தை நாம் பொறுப்போடு கவனிப்பதற்கு பதிலாக அது வாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்குது. உண்டாயிட்டாங்க சொன்ன உடனே சொந்தக்காரங்கள் ஆளுக்கு 1/4 கிலோ அல்வாவும் 1/2 கிலோ எல்லாம் ஸ்வீட்டும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே இருக்க, இது பாட்டுக்கு சாப்பிட்டு டிவி சீரியல் பார்த்துட்டே இருக்க, பிறக்கிற குழந்தை காந்தி பொம்மை கேட்குமா, துப்பாக்கி பொம்மை கேட்குமா? எது புதுப்பிக்கப்படுகிறதோ அதுதான் குணாம்சம். ஆனால் நீங்கள் பொம்மை கடையில் போய் பாருங்கள், காந்தி பொம்மை கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. வேணா காதி பொம்மை கேட்டு பாருங்கள் அப்படிம்பாங்க. ஆனால் துப்பாக்கி பொம்மை கேட்டிங்கன்னா வகை வகையாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. எது சார் வேணும் உங்களுக்கு? அப்போ ஏன் அந்த குழந்தை காந்தி பொம்மை விரும்பவில்லை, ஏன் துப்பாக்கி பொம்மை விரும்புகிறதுன்னு சொன்னால் அந்த கரு வளர்ந்த காலத்தில் பார்த்த சினிமா காட்சிகள் எல்லாமே கன் கல்ச்சர் அண்ட் ஃபன் கல்ச்சர். இதுதான வாடிக்கையும். அப்போ இதை பார்த்தே வளர்ந்த கரு எப்படி ஞானத்தை தொட முடியும்? இப்படி ஒரு குழந்தையை திருவாத்தனை பெற்றுவிட்டால் காலம் பூரா கஷ்டப்படுறதை தவிர வேற என்ன விதி? அதனால ஆயுள் முழுவதும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் 9 மாதத்தை ஒழுங்காக பார்த்துட்டா போதும், மீதி காலத்தை அவங்களே பார்த்துக்குவாங்க. அதனால் இந்த கரு அமைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால் மருத்தந்தி அவர்கள் முதல் காரணியாக கரு அமைப்பு என்று வைத்தாங்க. இரண்டாவது காரணம்
உணவு. கருவமைப்புக்கு அடுத்த இடத்திலேயே உணவை வச்சிருக்கிறாருங்க. ஏன் உணவை வைக்கணும்? எத்தனையோ காரணங்கள் இருக்க, அடிப்படையான கருவமைப்புக்கு அடுத்த இடத்தில் உணவை வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று யோசனை பண்ணி பார்க்கணும். உணவு மலமாக மாறுவது எல்லோருக்கும் தெரியும் இல்லைங்களா? இன்னைக்கு சாப்பிட்டா காலையில் மலமாயிடும். ஆனால் உணவு மனமாக மாறுகிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? உணவு மனமாக மாறுகிறது. எப்படிங்க? நம்ம எதை சாப்பிட்டாலும் உள்ளே போய் உடலில் உள்ள ரசாயனங்கள்லாம் உள்ள கலந்து அது நன்றாக அரைக்கப்பட்டு ஜீரணமாகி அதில் உள்ள தேவையுள்ள சத்துக்களை மட்டும் பிரித்து எடுக்கும். அந்த சத்து என்பது என்ன பார்த்தீங்கன்னா நுண்ணிய உயிர் அலைகள். அந்த உயிர் அலைகளோடு எது கலந்து வரும் என்றால் அதுக்கு ஊடாக இணைந்திருக்கின்ற காந்த அலைகள். அப்போ தாவர உணவிலே கூட பூமிக்கு உயரத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகள், நுங்கு சாப்பிடுங்க, பசி அடங்குதா? இல்லை சாப்பிட்டு எத்தனை நேரத்தில் மீண்டும் பசிக்கும்? அது முழுக்க முழுக்க எனர்ஜி, 100க்கு 100% அப்படியே சத்தாக இருக்கும். அதுக்கு அடுத்து தேங்காய், பழ வகைகள் இதெல்லாம் பூமியிலிருந்து உயரத்தில் உள்ளவை. ஏன் உயரத்தில் அமைந்தன என்றால் அதனுடைய அணு திரட்சி கம்மி. ஸ்பெசிபிக் கிராவிட்டி லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அப்போ குறைந்த அழுத்தமுடைய அணுக்கள் இந்த உடலுடைய 98 டிகிரி டெம்பரேச்சருக்கு பாருங்க, அந்த சூட்டுக்குள்ள எளிதாக பிரிந்து விடும். பிரிந்து அது உடலுக்கு சக்தியாக மாறும். அதுக்கு கீழே வருகின்ற போது காய்கறிகள், தானிய வகைகள், இன்னும் கீழே பருப்பு வகைகள், இன்னும் கீழே போனீங்கன்னா கிழங்கு வகைகள். பூமிக்கு கீழே இறங்கிட்டாலே ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அதனுடைய அழுத்தம் திணிவு அதிகம். அந்த அதிகமான திணிவை உடைத்து அதிலிருந்து உயிர் துகளை பிரிப்பதற்கு இந்த 98 டிகிரி டெம்பரேச்சர் பத்தாது. அதனால் கிழங்கு வகை சாப்பிட்டாலும் நம்ம கேஸ் அங்கே இல்லை, அது ஜீரணிக்க முடியல, அதனால கேஸ். அதை பிரிக்க முடியல, அதனால கேஸ். கிழங்கு வகைகளுக்கே இந்த கதின்னா அதை உண்டு வாழ்கின்ற விலங்கு வகைகளை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்ப என்ன ஆகுது? அசைவ உணவை ஏற்கின்ற போது ஒரு விலங்கை கொன்றுதானே அதை உணவு எடுத்துக்கொள்கின்றோம். அந்த விலங்கு உயிர் போகின்ற போது படுகின்ற துன்பம் அந்த தசையிலே பதிந்து போகும். அதை கொண்டு வந்து அப்படியே சாப்பிட முடியாது. அது கொஞ்சம் மசாலாவெல்லாம் தடவி பூசி கொஞ்சம் நாக்கு ருசியாக பண்ணி அந்த ருசி தீரதுக்குள்ளே உள்ளே முழுங்கிடணும். நீங்கள் மட்டன் சாப்பிடும்போது மென்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னாகும்? அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும், மசாலா ஐட்டம் எல்லாம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் மென்னிங்கன்னா வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். அது திங்க முடியுமா? யோசனை பாருங்கள். அசைவம் சாப்பிட்றவங்க முடியாது. அப்போது இந்த மப்பில் உள்ளே போயிடணும், மசாலா மப்பில் நான்வெஜ்ஜு உள்ளே தள்ளி விட்டுறணும். உள்ளே போனது என்ன ஆகும்? அவருடைய காந்த அலைகளில் அது பட்ட துன்பமும் இருக்கிறது. அந்த துன்ப அலைகள் நம்முடைய உயிரலைகளோடு கலப்பதனால் நமக்குள் அந்த துன்ப அலைகள் பாவாதைகளாக பதிவும். அதனால் அசைவத்திலே விலங்குகளை கொன்று உணவு எடுக்கின்ற போது அந்த பதிவுகள் நம்முடைய உயிரோடு கலப்பதனால், காந்தத்தோடு கலந்து தன்மையும் ஆவதனால் அந்த தன்மையே தான் நமக்கு மன அலைகளாக வெளிப்படுகின்றன. அந்த மன அலைகளிலே குரூர குணம் சேர்ந்தே வரும். அதனால் உணவு மனமாக மாறுகிறது என்ற நுட்பத்தை மகரிஷி உணர்ந்ததனால் கருவமைப்புக்கு அடுத்த இடத்துல உணவை வைத்தாங்க. ஏன்னா இதுதான் கருவமைப்பை நிச்சயிக்கிறது. நல்ல கருவமைப்பா இல்லை பாவப்பட்ட ஆத்மாவா என்பதை இதுதான் நிச்சயிக்கிறது. மூன்றாவது இடத்துல காலம். காலம் என்பது ஒரு ஜீவன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதி மனிதன் நாடோடிகளாக வாழ்ந்த காலம், பிறகு விதை போட்டால் செடி முளைக்கும் என்று கண்டபோது ஒரு விவசாய புரட்சிக்கு வந்த காலம், கற்களை கண்டுபிடித்த போது கற்காலம், நெருப்பை கண்டபோது நெருப்பு காலம், உலோகங்களை கண்டபோது உலோக காலம், இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து விட்டது கம்ப்யூட்டர் காலம்.
அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மனிதனின் அறிவு திறமும் செயல் திறமும் மேன்மையடைந்து கொண்டே வந்திருப்பதனால் காலத்தை பொறுத்தும் நம்முடைய சம்பத்துக்களிலே மாற்றம் வருகிறது. இப்போ கருவமைப்பு, உணவு, காலம். 4வது தேசம். தேசம் என்றால் பூகோள அமைப்பு. ஒரு மனிதனின் உடல் அமைப்பு மட்டுமல்ல, அவனுடைய மனோபாவங்கள், வாழ்க்கை மேன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்தில் நாம் பிறக்கின்றோமோ அந்த இடத்திலே ஒரு அலைத்தன்மை உண்டுங்க. பொதுவாக தென் பகுதியில் உள்ள மக்களுக்கு கொஞ்சம் சிந்தனை திறம் மற்றதை விட அதிகமாக இருக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும், இறை தேடல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றவருடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்கின்ற கருணை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைதாக வரும். அப்போ இந்த இயற்கை நீதியை மீறி நாம் இவ்வளவு விலங்குத்தனமாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உணவு பழக்கமும் பண்பாடுகளும் அதனால் பெற்ற அனுபவங்களும் அதனால் கலங்கப்பட்ட கருமையுமே காரணம். ஆனால் காலத்தை பொறுத்து மனித சம்பத்துகளிலே மாற்றம் வரும். அதே போல பூமியுடைய பூக அமைப்பை பொறுத்தும் சம்பத்துகளிலே மாற்றம் வரும். அடுத்ததாக கல்வி. கல்வி என்பதே இயற்கையில் உள்ள ரகசியங்களை புரிந்து கொள்கின்ற அறிவின் திறம். புரிந்து கொண்ட ஒன்றை புரியாத மக்களுக்கு எடுத்து விளக்குகின்ற சொல் திறம். இவை எல்லாமே கல்வியின் பாற்பட்டது. எழுத்தறிவு, தொழில் அறிவுன்னு சொல்லுவாங்க. அதோட இந்த 2 அறிவும் உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை மேன்மைகளிலே துன்பம் வராது காத்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை பற்றிய அறிவும் அதை சார்ந்து வாழ்கின்ற ஒழுக்க பழக்கத்தை பற்றிய நீதிகளும் அதில் இணைக்கப்பட வேண்டும். அப்போ கல்வி என்றால் 4 கோட்பாடுகள் இருக்க வேண்டும் என்று மகர்ஷி விளக்குறாங்க. எழுத்தறிவு, தொழில் அறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் 2 மட்டும்தான் இருக்குது. எழுத்தறிவும் தொழிலறிவும் அமோகமாக கொடுக்குறாங்க. ஆனால் இயற்கை தத்துவ அறிவு எங்கேயுமே கிடையாது. ஒழுக்க பழக்கங்களை முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, மாரல் கிளாஸ்ன்னு சொல்லி. ஆனால் 100% ஸ்கூலுக்கு வரணுமென்றதுக்காக அதெல்லாம் கட் பண்ணி சப்ஜெக்டுக்கு போட போய் இப்போ மாரல் கிளாஸே இம்மாரல் கிளாஸே போச்சு. அப்போ வகுப்புலேயே மாரல் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்படி வரும்? சொல்லியே கொடுக்கலன்னா பின்பற்றுறது எப்படி தெரியும்? சொல்லி கொடுத்தா தானே நமக்கு தெரியும். அப்போது இந்த அட்டை கல்வி வந்ததனால் நமக்கு வாழ்க்கையில் ஒட்டிக்கிட்டது என்ன பார்த்தீங்கன்னா ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் தான் ஒட்டிக்கிச்சு. அதான் இந்த கல்வி முறையை மாற்றி ஒரு ஆன்மீக கல்வி இருக்கின்ற காலம் இப்போ வந்திருக்கின்ற காலம். ஸோ விஷன் என்ற அமைப்பின் மூலமாக எத்தனை பல்கலைக்கழகங்கள் நம்முடைய பாடத்தை பெற்றிருக்கிறாங்க. அப்போ இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளிலே கல்வி என்பது முழுமை பெற்ற அமைப்பாக செயல்படுகின்ற போது இந்த மனித குல வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையாக மாற்றம் பெறும். அப்போ இந்த 7 சம்பத்துக்களையும் ஒவ்வொரு மனிதனுமே நிறைவாக பெறக்கூடிய சூழ்நிலை இயல்பாக அமைந்து போகும். அடுத்ததாக கல்வி. அந்த கல்வி கற்றதை வைத்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் தொழில். இப்போ தொழில் என்பது என்ன? எல்லாரும் தொழில் பார்க்குறோம். ஆனால் தொழில் என்றால் என்ன டெஃபினிஷன்? இதுதான் தொழில்னு சொல்ல முடியுமா? கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறாங்க, வாகனங்கள், என்னென்னவோ, மருத்துவம், எத்தனை தொழில் வச்சுருக்கிறோம். அப்போ தொழில் என்றால் அதுக்கு என்ன விளக்கம்? இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக உருமாற்றுகின்ற அறிவின் திறமே தொழில். இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றுகின்ற அறிவின் திறம், உடலின் உழைப்பு 2 சேர்ந்த தொழில். இந்த தொழில் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செய்யணும்? வாழ்க்கை தேவைகளுக்கு நிறைவு செய்வதற்கு என்று தொழிலை செய்த காலம் போய் தொழில் செய்வதே வாழ்க்கையாக மாறி போச்சு. பிரைவேட் செக்டாராவது பரவாயில்ல, இப்போ பப்ளிக் செக்டார் கூட நீ நேரம் காலம் பார்க்க வேலை செய்யன்றாங்க. அதாவது நிகழ்ச்சிகள் லேட்டு இன்னைக்கு அணி 6 அங்கே துறையூர்லேயே. இது யாருக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்? தனிநபர் லாபம் சம்பாதிக்கணும் ஆசை அவனுக்கு இருக்கும். ஒரு கூட்டு ஸ்தாபனத்துக்கும் பங்கு போட்டுக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு பிரைவேட் கம்பெனி அவருக்கும் ஆசை இருக்கும்.
ஒரு பப்ளிக் செக்டார் லாபம் சம்பாதிச்சு யாருக்கு கொடுக்கணும்? ஏன் மக்களை போட்டு இப்படி புழிய வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு? அப்போ எதுல பார்த்தாலும் லாபம் லாபம் லாபம்னா பப்ளிக் செக்டர் இஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி, அது ஜீவனே கிடையாது. ஏன்னா இந்த சட்டத்தை எழுதுறவங்களாம் ஜீவனே கிடையாது, எல்லாம் ஜடங்க தானே. ஆல்பவன் ஜடம், அதனால எதை வேணும் டிக்ளேர் பண்ணிக்க வேண்டியது அதிகாரம் ஜடமா போச்சு. அப்ப தொழில் வாழ்க்கை தேவை என்பது போய் தொழில் செய்வதே வாழ்க்கையாக மாறிவிட்ட அவலத்துல எப்படி இயற்கை இன்பங்களை என துய்ப்பதற்கு நேரம் கிடைக்கும்? குடும்பத்தை கவனிக்கிறது கூட நேரம் இருக்கிறது இல்லை. உறவுகளோடு கலந்து பழகுவதற்கே நம்ம நேரம் கொடுக்கறது இல்லை. அப்படியே மிஞ்சிமே கொஞ்சம் டைம் கிடைச்சா அந்த இடியட் பாக்ஸ் நம்மளை கவர் பண்ணிக்குது. என்னங்க அந்த அக்கடை வந்த மணி ஒரு மணி நேரம் ஒன்று டிவி போடு, ஒரு சீரியலை பாரு, சினிமா பாரு, ஒரு காமெடியை பாரு, சிரிச்சுக்கிட்டு அப்பா எப்படி பொழுது போச்சு இன்னைக்கு தூங்க வேண்டியதுதான். உண்மையான ஜீவன்களோடு பழகுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுங்க? நம்முடைய கருமைப்பிலிருந்து அனைத்தையும் கலங்கப்படுத்தி விடுகிறது. தொழில் செய்தாலே அடுத்ததுக்கு ஒரு வரமே ஒருத்தர் யாருங்க? வரி வாங்குறது ஒருத்தர், அரசாங்கம். தொழில் செய்த போது முதல் தொழில் என்ன? விவசாயம் பார்த்தான். அந்த விவசாயத்தால் வந்த பலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தங்களுக்குள் வலிமை மிக்க ஒருவனை தேர்ந்தெடுத்து தலைவனாக்கி கொண்டான். காவலாளி தான், தலைவன் கூட கிடையாது, காவலாளி. அவன் வித்தியாசமாக காட்டணும் என்பதற்காக அவன் தலையில ஒரு கிரீடத்தை வச்சு கையில ஒரு செங்கோலை கொடுத்து இவன் தான் நம்ம காவலாளியும் கொடுத்தான். இப்போ வாட்ச்மேன் கையில குச்சி வச்சுட்டு இருக்கிறார். இப்படி ஆரம்பித்த பாதுகாப்பு அமைப்பு தான் ஜனத்தொகை பெருக பெருக ஒரு மனிதனால் அதை செய்ய முடியல. தனக்கு என்று உதவி ஆட்களை வைத்து கொண்டான். அந்த உதவி ஆட்கள் வைத்த போது குழுவாக மாறியது. அப்ப குழுக்களுக்குள் பாலிடிக்ஸ் வந்தது, இரு குழுக்களாக மாறியது, அங்கேயே அரசியல் ஆகிப்போச்சு. அப்ப இன்று வரைக்கும் மனிதனை ஆள்வதே தலைவர் என்ற நிலைக்கு மாறி போனதுனால அவங்க வச்சதெல்லாம் நமக்கு சட்டமாகி போச்சு. வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ நினைப்போர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. எப்போ ஆகும்? இந்த விஷன் கல்வி பரவி மனிதன் நல்லவனாக மாறுகின்ற போது அப்போ அதெல்லாம் மாற்றத்துக்கு வரும். அப்படி நல்ல அரசியல் அமைப்பு அமைகின்ற போது மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி, மக்கள் எத்தன்மையோ மன்னன் அந்த தன்மை. மகர்ஷி அழகா சொல்லுவாங்க, வாழத் தெரியாத வாழ்நாட்டில் ஆளத் தெரியாத ஆட்சியே நடைபெறும். பெரியார் சொல்லுவார், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அயோக்கியன் என்றால் தேர்ந்தெடுத்தவன் முட்டாள். அதனால நல்ல அரசியல் அமைப்பு அமைகின்ற போது அந்த நாட்டில் வாழ்கின்ற எல்லா மக்களுடைய வாழ்க்கை தரமும் மாற்றம் பெறுகின்றன. அடுத்தாக கலை பாதுகாப்பு வந்த பிறகு என்ன செய்யறாங்க? மனிதன் இயற்கையில உள்ள இன்பங்களை துய்க்கின்றான். அப்புறம் குயிலின் ஓசையை கேட்டான். அதே போல தானும் பாட முடியுமா என்று இசையை பயிற்சி செய்து பார்த்தான். அதே போன்ற இசை உருவாக்கி தன்னோட சகமாக வாழ்ற மக்களை மகிழ்வித்தான். அந்த இசை கலை தான் இன்றைக்கு நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஒரு மயில் அழகாக ஆடும், அந்த காட்சியை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது. அதை அழகாக வரைந்து காட்டி இதே போல் ஒரு மயில் பார்த்தேன் என்று சொல்லி அது இப்படி ஆடியது என்று கொஞ்சம் அசைஞ்சு காட்டினா, வரைந்து காட்டினது ஓவியக்கலை, ஆடி காட்டினது நடனக்கலை. இப்படி இயற்கையில் உள்ள வளங்களை தூக்கின்ற போது மனசுல ஒரு சந்தோஷம் வருது. தான் பெற்ற இன்பத்தை தன் சக மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பகிர்ந்து கொண்ட போது அந்த நுண் கலைகள் வளர தொடங்கின. அப்படி தொடங்கிய கலைகளை எத்தனை நாளைக்கு தான் டிஸ்கவரி சேனலில் பார்க்க முடியும் சொல்லுவேன், பார்க்கலாம். அனிமல் பிளானட்டை அதோட சுவாரஸ்யமானது மனிதனுடைய சொந்த கதையை, சோக கதை. கலையின் பெயராலே காம வலை வீசும், காசு வரும் என்றால் மானம் விலை பேசும். இது கௌரவம் வேற, இதுக்கு மரியாதை வேற. அவங்கள கூப்பிட்டு நம்ம நடத்திட்டு இருப்போம்.
அதனால் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, இயற்கையான கலைகள் என்பது மனிதனுக்கு களிப்பூட்ட வல்லவை, மனிதனுடைய பண்பாட்டை மேன்மைப்படுத்த வல்லதாக இருக்க வேண்டும். அப்போ நல்ல நிகழ்வுகளும் நல்ல செய்திகளும் சொல்லப்பட்ட காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் போய் வெறும் ஒரு சிரிப்பு மட்டுமே மையப்படுத்திக் கொள்வது அல்லது ஒரு வன்முறையை மட்டுமே மையப்படுத்திக் கொள்வது என்று வருகின்ற போது இது வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு வேலை. அதை மாற்றி நல்ல இன்பத்தை கொடுக்கிற வகையில் அமைத்துக் கொள்கின்ற போது மனிதனுடைய எல்லா பாவனைகளும் அதை சார்ந்து மாற்றம் பெறுகின்றன. அடுத்ததாக அந்த கலை எப்படி வளர்த்து கொள்ள முடியும் என்றால், ஒன்று இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றுவதும் கலை தான். சாமிஜி அழகாக அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த பூமிக்குள்ளாகத்தான் எத்தனையோ வளங்கள் மறைந்து கிடக்கின்றன. மனிதன் அறிவை கொண்டு பூமிக்குள்ளாக தோண்டி அத்தனை வளங்களை வெளிப்படுத்தி அவற்றை உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி அனுப்பிக்கின்றான். இது ஒரு கலை. மனதுக்கு களிப்பூட்டக்கூடிய இயல் இசை நாடகம் அது நுண்கலைகள். அப்போ கலை, ஆர்ட்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த இரண்டும் மனிதன் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி வேண்டும். அப்போ கலைக்கு அடுத்து முயற்சி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்லுவாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, முயற்சி செய்வது எல்லாமே ஜெயிக்கும்னு நினைக்கிறோம். முயற்சிகள் தோல்வியும் அடையலாம். அந்த தோல்வியில் நமக்கு பாடம் கிடைக்கும். அந்த பாடத்தை கொண்டு அடுத்த முயற்சியிலே கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டும். அதை வள்ளுவப்பெருந்தகை அருமையாக பயன்படுத்துகின்றார். தெய்வத்தால் ஆகாது ஏதாவது இருக்கா? யாராவது ஒத்துக்குமா? தெய்வத்தால் முடியாதப்பா அப்படின்னு சொன்ன ஒத்துக்குமா? என்னையா தெய்வத்தால் முடியாத ஒன்று இருக்குமா என்ன? ஆனால் வள்ளுவப்பெருந்தகை என்ன சொல்றாரு? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இந்த கவியை கொஞ்சம் பிரித்து சொல்லணும். தெய்வத்தால் ஆகாது கமா எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அப்போ ரெண்டு கோட்பாடு இங்கே முளைக்குதுங்க. தெய்வத்தால் ஆகும் ஒன்று, தெய்வத்தால் ஆகாது ஒன்று. எப்படி? எந்த சூழ்நிலைகளில் தெய்வத்தால் ஆகும், எந்த சூழ்நிலைகளில் தெய்வத்தால் ஆகாது? ஒரு ரெண்டு கேள்வி இருக்குங்க. இப்போ சமுதாயத்தில் அனுபவத்தில் பார்க்கலாம். ஒரே தகுதி, திறமை, முதலீடு, உழைப்பு எல்லாம் இருக்கும். உதாரணம் அடிப்படைக்கு போவோமே, ஸ்கூல் எஜுகேஷன். பக்கத்து வீட்டு பையனும் நம்ம வீட்டு பையனும் நல்லா தான் படிக்கிறாங்க, ஒரே மாதிரி ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒரே மாதிரி காலை நேரத்தை எழுந்திருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் மார்க்கு பார்த்தா ஒன்று 95, இன்னொன்று 65. இவன் நல்லா தாங்க படிக்கிறான், மார்க்கே வரமாட்டேங்குது தெரியுமோ. ஏன் வரல? ரெண்டும் ஒரே தானே, முயற்சி ஒன்று தானே. அப்போ ஒரு குழந்தைக்கு 99ம் இன்னொரு குழந்தைக்கு 65 வருதுன்னு சொன்னால், இந்த 65 வந்த குழந்தையுடைய கருவமைப்பு என்னன்னு பார்க்கணும். கர்ம பலன் என்ன? அவனுடைய பூர்வீகத்தில் நல்ல பதிவுகள் இருந்திருந்தா அந்த கர்ம வினை பதிவுகளை அனுபவிப்பதற்கு உள்ள திறமை அது வெளிப்படுத்தும். அப்போ ஒரே பாடத்தை ஒரே வாத்தியார் நடத்தினாலும் அது ஈர்த்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கு பாருங்க, ரிசெப்டிவிட்டி. அந்த திறமையை அது மேன்மைப்படுத்திவிடும். அப்போ 100க்கு 100 வாங்கிடும். அப்போ முயற்சி மட்டும் இங்கே 100 வரல. எது வருதுங்க? அவனுடைய கர்ம பலனும் சேர்ந்து தான் 100 வருதே தவிர முயற்சி 100 கொடுக்கறது இல்லை. சரி, அப்போ முயற்சிக்கு வேல்யூ இல்லையா? ஒருத்தர் கர்ம பலன் நல்லா இருக்குது, ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறான், ஆனால் வீட்டில் உட்காந்து படிக்கிறதே இல்லை, மார்க் என்னவோ 70, 80 வந்துட்டு இருக்கிறான். நாம சொல்கிறோம், 70 மார்க் வாங்க முடியுது இல்லை, கொஞ்சம் உட்காந்து படிய, உன்னால் இன்னொரு 10 மார்க் கூட வாங்க முடியாதா? அப்படின்னா உட்கார மாட்டான். நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு ராத்திரி உட்காந்து படிச்சுட்டு போய் எழுதிட்டு வந்துடுவான். அவ்வளோதான், மார்க்கு 70, 80 வந்துடும். அப்போ கொஞ்சம் அப்பப்போ உட்காந்து படித்தா இவனால் 100 வாங்க முடியாதா? அப்போ கர்ம பலன் 100 வாங்க வேண்டிய தன்மைக்கு நிற்கிது, ஆனால் முயற்சி அங்கே சோம்பேறித்தனமாக நிற்கிது. அப்போ கர்ம பலன்
ப்ளஸ் சோம்பேறித்தனம் ஈக்குவல் டு 100க்கு பதிலாக -20. அப்போ முயற்சி எங்கே வருதுங்க? அந்த கர்ம பலனோடு அந்த குழந்தை முயற்சியும் சேர்ந்து செய்ததனால் அந்த முயற்சிக்குரிய மார்க் 20, கர்ம பலனுக்குள்ள மார்க் 80, 2 சேர்ந்து 100 ஆச்சு. இங்கே முயற்சி 20 இருக்குது, ஆனால் கர்ம பலன் 40ல் நிற்குது. 40 + 20 60 தான் ஆகும். நீ எந்த ஸ்கூலில் போட்டாலும் எப்படி தலைகளை தொங்கினாலும் 60-65 தாண்டி போகவே போகாது. அதனால் தெய்வத்தால் ஆகாது. எப்போ முயற்சி செய்யவில்லை என்றால் தெய்வம் என்ன பண்ணும்? ஆனாலும் அந்த முயற்சிக்கு தக்க பலன் வருதா இல்லையா? அது கிடைக்கும். அப்போ கூலி மட்டும் கிடைக்கும், போனஸு இனாமு இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்காது. அதனால் தெய்வ பலன் என்பது நாம் செய்திருக்கின்ற கர்ம பலனை வெளிப்படுத்துகின்ற ஆற்றலே. அதை ஒழுங்குபடுத்துவது தான் நம்முடைய கர்மமைப்பும். அதுக்குரிய அடுத்த பயிற்சி அடுத்த பார்க்கிறோம். அடுத்ததாக முயற்சி. அடுத்து என்னங்க? கர்மமைப்பு, உணவு, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம். ஒவ்வொரு பருவத்திலேயும் உருவம் மாறுறது. அது ஒன்றும் தடுக்க முடியல. குழந்தையா இருந்தது இப்போ இருக்குதா இல்லைங்களா? எல்லாம் போயிடுச்சு. இளமையாக இருந்த பருவம் போயிடுச்சு. முதுமை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இது யாரும் மாற்ற வேண்டியதில்லை, தானாக மாறிட்டுது. ஆனால் அந்த பருவங்கள் மாறுகின்ற போது பருவத்துக்கு தக்க அறிவு வளருதான்னு பாருங்க. ஒரு 60-70 வயசு உள்ள ஒருத்தர் ஒரு தவறு செய்தா என்ன சொல்லுவாங்க? என்ன பெருசு, வயசு தகுந்த பக்குவம் வேணாமா கேட்குறமா இல்லையா? அப்போ வயசு ஆனால் மட்டும் பத்தாதுங்க, அந்த வயதுக்கு தகுந்த பக்குவம் வந்திருக்கணும். அந்த பக்குவம் எப்போ வந்திருக்கணுன்றது ஆண்டவனே நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். நம்ம 32 பல்லுன்னு சொல்கிறோம், ஆனால் யாருக்கும் 32 முளைக்கிறது இல்லை, 30 தான் முளைக்கும். அந்த 32வது 1வது பல்லும் 2வது பல்லு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு அப்புறம் தானே வருதுங்க. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? அதுக்கு ஞானப்பல்லுன்னு பேர், விஸ்டம் டீத். அப்போ அந்த பல் வருதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஞானம் பெற்றிருக்க வேண்டும்னு அர்த்தம். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு செக் பண்ணுறதுக்கு தான் இறைவன் நாங்கள் தனியாக 2 பல்லு கொடுக்குறான். ஆனால் ஞான பல்லு வருது, ஞானம் தான் வரல. அப்போ பருவம் மாறி என்ன பிரயோஜனம்? குழந்தையா இருந்து மாணவனாகி, மாணவனாக இருந்து இளைஞனாகி, இளைஞன் நடுத்தரமாகி, நடுத்தரம் முதியவனாகி, முதியன் செத்தும் போயிட்டான். யாருக்கு என்ன லாபம்? அடைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான். யாருக்கும் லாபம் இல்லை. வாழ்ந்த வாழ்க்கை தனக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கு இல்லவே இல்லை. அதனால் பருவத்தாலும் சம்பத்துகள் மாற்றமடைகின்றன. அடுத்தாக நட்பு. தனி மனிதனை சார்ந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தனியாக வாழ்ந்தாலும் பல தனி மனிதனுடைய உழைப்பையும் நட்பையும் சார்ந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்கின்றான். Nobody is independent. Everybody is dependent on others. ஏன் அப்படின்னா, விலங்குகள் போல மனித வாழ்க்கை உணவை மட்டுமே சார்ந்ததாக இல்லை. விலங்குகள் கூட, ஒரு சில விலங்குகள் உணவை தனியாக எடுத்துக்க முடியாது, ஒரு கூட்டமாக சேர்ந்து தான் அடித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு கூட்டு வாழ்க்கை முறை என்பது நுண்ணுயிரிலேயே தொடங்கிவிட்டது. பல நுண்ணுயிர்கள் சேர்ந்து தான் அமீபா என்ற இயக்கமாச்சுங்க. பல அமீபா போன்ற உயிரணுக்கள் சேர்ந்தது தானே தாவரம் என்ற இயக்கமாச்சு. இப்படி ஒவ்வொரு ஜீவனிலேயும் உயிர் அணுக்கள் கூடி கூடி வந்த மாற்றம் தானே விலங்குகள் வரைக்கும் வந்து மனிதனாக வந்திருக்கிறது. அப்போ அந்த கூடி வாழ்கின்ற இணைப்பு என்பது இதற்கும் மூலம் பார்த்தீங்கன்னா பௌதிகங்களே இணைப்பு தானே. ஒரு எலக்ட்ரானும் புரோட்டான் நின்று இருந்தால் ஹைட்ரோஜன் மட்டும்தான் நீக்கும், ஆக்சிஜன் எப்படி வரும்? 16 சேர்ந்ததுனால ஆக்சிஜன் வந்துச்சு. அப்போ கூடி வாழ்வது என்பது இயற்கையின் பிரபஞ்ச நீதி, இயற்கை விதியே அப்படித்தான். அதனால் எல்லா ஜீவன்களும் மனிதர்களும் சேர்ந்து தான் வாழ்ந்தாக வேண்டும். அந்த நட்பு எப்படி அமைகிறதோ
அதை சார்ந்து வாழ்க்கை வெற்றிகளும் தோல்விகளும் அமையும். குடிசையில் ஓர் மனது, கோபுரத்தில் ஓர் மனது, கூடாத சேர்க்கையெல்லாம் கூடினால் பல மனது. ஆனால் அருட்தந்தை வள்ளுவ பெருந்தகை அவர்கள் நட்பை பற்றி 5 அதிகாரங்கள் கொடுக்குறாங்க. நட்பு என்றால் என்ன விளக்கம், தீ நட்பு, கூட நட்பு, பழைமை, இப்படி ஒரு 5 அதிகாரங்களில் 50 குறட்பாக்களில் நட்பை பற்றி எடுத்து விளக்குறாங்க. அப்போ மனிதன் ஒரு நட்பை ஏற்படுத்துகின்ற போது குணம் நாடி, குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி, மிக்க கொள்ளல், எது அதிகமாக இருக்கிறதோ அதை கொள்ள வேண்டும். அப்போ நல்ல நட்பு நமக்கு வாழ்க்கையில் மேன்மைகளை கொடுக்கிறது. தீ நட்பு உள்ள மேன்மைகளையும் கெடுத்து விடுகின்றது. அப்போ மனித வாழ்க்கை 7 சம்பத்துக்களையும் நட்பும் பாதிக்கும். அடுத்த ஆராய்ச்சி. ஆராய்ச்சி என்பது என்ன? சிந்தனை செய்து பார்க்குறோம். ஒரு பூனை வருது, அப்போ தான் பாலை காய்ச்சி இறக்கி வச்சிருக்கிறோம். அது அப்படியே வந்து பக்கத்தில் ஆனால் அந்த பால் கொஞ்சம் கழிச்சு ஆறி போயிடுன்ற அனுபவம் அதுக்கு இருக்கா இல்லையா? இப்போ ஓடி போச்சே தவிர கொஞ்சம் கழிச்சு அதே வீட்டுக்கு வந்து அழகாக அந்த பால் குடிச்சிட்டு போயிடுது இல்லை? அப்போ கொதிக்கிற பால் குடிச்சா வெந்து போகன்றதும் தெரியுது, அனுபவம். ஆனால் அந்த பால் கொஞ்சம் போனால் ஆறி போகும் என்பதும் தெரிஞ்சிருக்குது. அந்த ரெண்டையும் இணைத்து கொஞ்சம் கழிச்சு வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு போயிடுது. இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை நிறைவு பெற்ற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மனிதன். இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையால் தான் மனிதனுடைய அறிவே பல வகையில் உயர்வு பெற்றிருக்கிறது. அந்த அனைத்து துறைகளையும் ஆய்ந்து பார்க்கின்ற அறிவின் திறமே மறைபொருள் அறிவு, பகுத்து அறிவு. அந்த பகுத்தறிவு 2 துறைகளில் ஆராயும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. ஒன்று, இந்த உடல் சார்ந்த தேவைக்கு உள்ள பருப்பொருள் ஆராய்ச்சி. மண்ணு, தண்ணி, மண்ணில் உள்ள பல ரசாயனங்கள், உலோகங்கள், இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வளங்களாக உருமாற்றி தரமாற்றி அனுபவிக்க முடியும் என்று கண்டது தான் விஞ்ஞான வளர்ச்சி. அப்போ விஞ்ஞான அறிவை கொண்டு அந்த கூர்மையான பகுத்தறிவின் ஒரு பகுதியை கொண்டு வாழ்க்கை வசதிகளை பல மடங்கு பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நிற்குதுங்க? இந்த விஞ்ஞான வளர்ச்சிகளால் நமக்கு துன்பங்களும் சேர்ந்தே வருகின்றன. துன்பங்களை தவிர்த்து விஞ்ஞான கருவிகளை பயன்படுத்தணும். அப்போ வாழ்க்கைக்கு ஆனந்தம் மட்டுமே, இன்பங்கள் மட்டுமே நீடிக்கும். அந்த துன்பங்களை தவிர்க்கின்ற அறிவுக்கு என்ன வேணும்? ஒரு ஜீவன் படுகின்ற துன்பத்துக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதும், வேறு காரணத்தால் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற கருணையும் அங்கே இருக்கணும். இந்த துன்பத்தை நீக்குகின்ற விளக்கங்களுக்கு நேர்மை, தத்துவ ஞானம் என்று பேர். அப்போ பகுத்தறிவு கூர்மை, நேர்மை என்ற 2 துறைகளில் செயல்படுகிறது. கூர்மை என்ற நுண் அறிவு பருப்பொருள் ஆராய்ச்சியிலே நுழைந்து வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டது. நேர்மை என்ற தத்துவ அறிவு கொஞ்சம் தேக்கம் அடைந்ததுனால, விஞ்ஞானம் வளர்ந்த வேகத்துக்கு மெய்ஞானம் வளராத காரணத்தினால விஞ்ஞான கருவிகளால் இன்றைக்கு மனித வாழ்க்கை சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த 2 அறிவையும் சமமாக பயன்படுத்துகின்ற திறம் வந்துவிட்டால் ஒரு மனிதன் 7 சம்பத்துகளிலேயும் நிறைவு பெற்று விடலாம். அப்போ இந்த கூர்மை, நேர்மை என்ற இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்போ இந்த 2 அறிவுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி. அதில் வருகின்ற போது சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நல்ல சிந்தனைகளை தூண்டிவிடக்கூடிய கருத்துக்கள், வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை விடாப்பிடியாக பற்றி கொண்டு விட்டால் வாழ்க்கையில் வெற்றிகளை சந்திக்கலாம்.
அந்த வாய்ப்புகளை நழுவ விட்டு விட்டால் வெற்றிகள் கை நழுவி போய்விடும். எத்தனையோ பேர் மகரிஷிகிட்டே தீட்சை வாங்கியிருப்பாங்க 80-85களில். இப்போ நான் அப்போவே சுவாமிகிட்ட தீட்சை வாங்கினேங்க ஐயா, அப்போ எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக இல்லை, எனக்கு தவம் பண்ணுறதுக்கே தொடர்ந்து வர்றதுக்கே நேரம் இல்லாமல் போச்சு, இப்போ நான் மறுபடியும் கற்றுக்கிறேன்பாங்க. அப்போ கற்றுக்கொண்ட பயிற்சி தொடர்ந்து செய்திருந்தா 25-30 வருஷத்துக்குள்ளே எத்தனையோ உயர்ந்த மேன்மைக்கு போயிருந்துக்கலாம். தன் உடலையும் மனதையும் வாழ்க்கை வளங்களையும் குடும்ப அமைதியையும் எத்தனையோ மடங்கு அனுபவித்திருக்கலாம். அப்போ அன்னைக்கு தொட்டு கொடுத்ததை பிடிச்சிக்காம தப்பி போனதுனால வாழ்க்கை 30 வருஷமாக நட்டப்பட்டு போனது எத்தனை? அதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் வாய்ப்புகள் என்பதை we can create opportunity என்று சிந்தனையாளர்கள் சொல்லுவாங்க. பட் nobody can create opportunity. It is natural free gift of the God. ஆனால் இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறான். அந்த வாய்ப்பை பற்றி கொள்வதும் தவற விடுவதும் அவரவர் சோம்பேறித்தனமும் பொறுப்புணர்ச்சியும் தான் காரணம். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அதை பற்றி கொள்வது மனிதனுக்கு அத்தியாவசியமான பண்பு என்பதனால் கீதையிலே கடைசியில் வர்றார் 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம். அதுக்கு முன்னாடி சொல்றாரு ஸ்ரத்தார்த்த விபாக யோகம். ஸ்ரத்தை இல்லைன்னா மனிதன் வாழ்க்கையை வெற்றிலை சந்திக்க முடியாது. அதே அடுத்த ஒரு கோட்பாட்டை வைக்கிறாங்க, ஸ்ரத்தை இல்லாத மனிதனே கிடையாது. உலகத்தில் ஸ்ரத்தை இல்லாத மனிதனே கிடையாது. அப்போ எங்கே பலவீனம் என்றால் இவனுடைய ஸ்ரத்தை முழுவதும் கரன்சி ஸ்ரத்தை. எப்போ பாரு பணம் பணம் அந்தஸ்து கௌரவம் இதுலேயே ஓட்டிகிட்டு இருக்கானே தவிர கொஞ்சம் தர்மம், கொஞ்சம் நியாயம், கொஞ்சம் ஆன்மீகம், கொஞ்சம் இறைபக்தி இந்த பக்கம் வரதே இல்லை. அப்போ அந்த ஸ்ரத்தையில் ஒரு பகுதியை இப்படி திருப்பி விட்டுவிட்டால் வாழ்க்கை நிறைவு பெற்றுவிடும் என்று அந்த பொறுப்புணர்ச்சி கீதையிலையும் சொல்லி வைக்கிறாங்க. அதனால் மனிதன் இயற்கை வழங்குகின்ற சந்தர்ப்பங்களை முறையாக பயன் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பழக்கம். பழக்கம் என்பது பழகுவது, அது விளக்கும் போது விலகுவது. யாராவது பிறக்கும் போது எல்லாம் பழகிக்கிட்டா வந்தோம், எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையை ஒட்டி ஒவ்வொன்றா பழகிக்கிறோம். அந்த பழகிய பழக்கத்தை விட முடியாமல் தவிக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே கருவமைப்பின் தாக்கம் தான் பழக்கத்துக்கே அடிப்படை. ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஆஃபீஸில் பார்ட்டியை கொடுக்குறாங்க, 30-40 பேர் பார்ட்டியை கலந்துக்கிறாங்க. ஏதோ ஸ்பெஷல் பார்ட்டி ஒரு பெக்கு ஊற்றி கொடுக்குறான். ஒருத்தருக்கு மட்டும் அடுத்த என்ன வருது, நேற்று என்ன பண்ணினோன்னு ஒரு சிந்தனை வருதுங்க. நேற்றுக்கு பார்ட்டிக்கு போனோம், எல்லோரும் ஒரு பேக்கு சாப்பிட்டோம், நல்லா இருந்ததில்ல அப்படிங்கிறது அடுத்தது. ஆமாம் நல்லா தான் இருந்துச்சு, இன்னி குடிக்கலாமா அப்படின்னு. குடித்தா தப்பு இல்லை, தப்புன்னா கவர்மெண்ட்டே திறந்து வைக்கிறோமா? எத்தனை பேர் குடிக்கிறாங்க பார். இன்றைக்கி நைட்டு மொத்தம் எத்தனை கோடி சேல்ஸ் ஆகுமோ தெரியல. ஒரு பக்கம் சேல்ஸு, இன்னொரு பக்கம் வாய்ப்பு ஊதுன்றான் ரோடு பூரா. அதனால் இது சமுதாயத்தில் எப்படி இந்த பழக்கங்களை விடுறதுங்க? அதனால் பழக்கம் ஈஸியாக பழகிக்கலாம். அது உள்ளே போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கின்ற கருவமைப்பு பதிவுகள் இதுக்கு சார்ந்தாக இருக்கும். அந்த சார்ந்த பதிவுகளுக்கு இந்த பழக்கம் புதுப்பிக்கின்ற போது அந்த பழைய குணாம்சம் புதுப்பிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ ரெண்டும் சேர போது வலு அதிகமாகிடும். அதை ஜெயித்து மறுபடியும் அதிலேருந்து விலகி வருவது ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்ல பழக்கங்களை விடாது பற்றி கொள்ள வேண்டும். தீய பழக்கங்களை முதல் அனுபவத்திலேயே தவிர்த்து விட வேண்டும். தீய பழக்கங்களை முதல் அனுபவத்திலேயே தவிர்த்து விட வேண்டும். இல்லைன்னா அதை நம்ம தலையில் உட்காந்து நம்மளை ஆட்டம் ஆட வச்சிடும். அடுத்தாக வழக்கம். பழக்கம் தொடர்ந்து தலைமுறைகளாக வந்துவிட்டால் அது வழக்கம். ஒரு விவசாயம் பார்த்தாங்க, அடுத்த பொங்கல் வர இருக்குது. விவசாயிக்கு பொங்கல் ஒரு முக்கியமான ஒரு திருவிழா, அது அர்த்தமுள்ள ஒரு பண்டிகை. ஏன்னா என்னதான் ஒரு விவசாயி உழைத்து 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 அந்த பயிரை வளர்த்திருந்தாலும் சக விவசாயிகள் அவள் சேர்ந்து உழைத்திருந்தாலும் காலம் தவறாமல் தண்ணீர், உரம், வயல் வரப்பு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்திருந்தாலும் அந்த பயிர்
விவசாயி கேட்டு வளர்றதில்லை இல்லைங்களா? அது இறைவனுடைய கருணையில் தானாக வளர்கிறது. அப்போ இறைவனின் கருணை இல்லை என்றால் ஒரு இயக்கம் நடைபெறாது. அந்த உண்மையை அறிந்ததனால சூரியன் இல்லை என்றால் எந்த இயக்கம் நடக்காது என்பதனால் சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அமைந்தது தான் தைப்பொங்கல். விவசாயி பொங்கல் கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்கு. அதை வாங்கி சாப்பிட்டே வாடுற நமக்கு என்ன பொங்கல் அப்படின்னா உழவர் திருநாள். ஒவ்வொரு மனிதனும் நன்றியோடு நினைந்து பார்க்க வேண்டிய நாள் உழவர் திருநாள். ஆனால் நாம் அது பண்ணுறது இல்லை. பொங்கல் அன்னைக்கு போய் கடைவீதியில் போய் அது 1க்கு 10 விலையை கொடுத்து ஆளாளுக்கு ஒவ்வொன்று சுமந்துக்கிட்டு வந்து அநியாய விளைவிக்கிறானுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து பொங்கலோ பொங்கல். யாருக்கு பொங்குது? கோபமா கவலையா பொங்குறதுக்கு? அதனால் உழவர் திருநாள் அன்றைக்கா உழவர் சந்தைக்கு போய், ஐயா நீங்கள்லாம் மண்ணில் உழைக்கிறதுனால தான் நாங்கள்லாம் சௌகரியமாக தின்னுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். நீங்கள் கால் வைக்கலன்னு சொன்னால் நாங்கள் சோத்தில் கை வைக்க முடியாது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். நான் கடவுளை வணங்குறோம் இல்லையோ எனக்கு தெரியாது, நம்பிக்கை கிடையாது. ஆனால் உன்னை வணங்கித்தான் ஆகணும். ஏன்னா நீ தான் எனக்கு கடவுள், சோறு போடுற கடவுள், அன்னலட்சுமி நீ தான். அப்படி அன்னைக்கு உழவு சந்தைக்கு போய் ஒரு ஸ்வீட்டு கொடுத்து அவளை வாழ்த்துனா இது அர்த்தமுள்ள பொங்கல் நமக்கு. அதை விட்டுட்டு எங்கள் விவசாய பரம்பரை வந்தவங்க நாங்கள் எல்லாம் பொங்கல் வைப்போம் சொல்லி இன்றைக்கும் 5-6 தலைமுறை தாண்டி இன்றைக்கும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இது அர்த்தமில்லாத சடங்கு. இப்படி வழக்கம் என்பது வழங்கி வருகிறது தலைமுறைகளாக. எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அந்த கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம். அன்னைக்கு போய் 5 ரூபா பொருளை 20 ரூபா கொடுத்து வாங்குவானு? பண்டிகைக்கு வித்தை கொடுத்தனாக வியாபாரம் எத்தனை பேருங்க? ஆயுத பூஜை அன்னைக்கு சம்பாந்தி போய் வைப்பாங்க, பொங்கல் அன்னைக்கு பானை வைப்பாங்க. இப்படி வித்தே வருஷம் பூரா அவன் ஹாப்பியாக உட்காந்துருப்பான். ஏன்னா ஒரு ரூபா பொருள் 10 ரூபாய்க்குள்ள விற்கிறாங்க, அன்னைக்கு 9 ரூபா லாபமாச்சு. அடுத்ததாக கடைசியாக ஒழுக்கம். அதாவது 16 காரணங்களிலே இது ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்க. கருவமைப்பு, உணவு, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். இந்த வட்டத்தில் ஒழுக்கத்துக்கு அடுத்து யாருக்கான்னு பாருங்க, கருவமைப்பு. அப்போ கருவமைப்பை சுத்தப்படுத்துகின்ற ஒரு திறம் உடையது ஒழுக்கமான வாழ்க்கை. ஒழுக்கம் என்பது என்ன? ஒரு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டி உள்ள கொண்டு ஷூ ரேக்கில் வைக்குது. புத்தகங்கள் எல்லாம் பையை கொண்டு போய் அழகாக டேபிள் வச்சுட்டு டிஃபன் பையை கொண்டு போய் சிங்கில் போட்டுட்டு போய் முகம் கை கழுவிட்டு வந்து விளையாட போகுது. இன்னொன்று வருது அப்படின்னு ஒரு வலது காலை அந்த ஷூ இப்படி பறந்துட்டு போய் அந்த விழுந்துச்சு, இப்படின்னு இந்த காலை இதாவது சுற்றிட்டு போய் ஹாலில் விழுந்துச்சு செருப்பு. ஏய் சனியன் அறிவு இருக்க கொஞ்சமாவது உனக்கு, ஒழுங்கெடுத்து வைக்கிறது இல்லை அப்படிங்கிறோம். அப்போது ஒழுங்கு என்பது எந்த இடத்தில் எது இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அதை வைப்பது. யதாஸ்தானம் பிரஸ்தாப்பிய யாமி, அது ஒழுக்கம். ஆனால் இந்த ஒழுக்கத்தை போதிக்கின்றோம். எல்கேஜி ப்ரீகேஜி போகும்போது சொல்லிக் கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கு எனக்கு தெரியாது, சொல்லிக் கொடுத்தோம். அது ஒரு வருஷம் அங்கே குப்பை கொட்டிட்டு எல்கேஜிக்கு வந்துச்சுங்க. அப்போ சொல்லிக் கொடுக்குறோம், ஒழுங்கா படி, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போவா அப்படின்னு. அங்கே தான் இப்படியே வருது, +1 +2 வருது. ஒழுங்கா படி, +2டா பப்ளிக்கு பார்த்து. அது முடிச்சு காலேஜுக்கு போகுது, ஒழுங்கா காலேஜுக்கு போடா, இன்னைக்கு காலேஜுக்கு போனியா, கிளாஸுக்கு போனியா, அது முடிச்சாச்சு. ஒழுங்கா வேலைக்கு போடா, மணி 10 போகுது, இன்னைக்கு இருக்கிற பர்மிஷனா லீவா, ஏன்டா லீவ் போட்ட, கல்யாணம் பண்ணியாச்சு, ஒழுங்கா கொடுத்து நடத்துதா, பொண்டாட்டி கலங்க வைக்காதடா, குழந்தை பார்த்துட்டான், டேய் ஒழுங்கா குழந்தை வளர்த்து ஆளாக்குடா, கடைசியில் படுத்துட்டான் நீட்டி, ஒழுங்கா போய் சேருடா, இழுத்துட்டு கிடக்காதேங்கிறான். அப்போது குழந்தை பருவத்தில் தொடங்கி சாகிற வரைக்கும் ஒழுக்கத்தை கற்பித்து கொண்டே ஒழுக்கத்தை மீறுகின்ற ஒரே ஜீவன் மனிதன் மட்டுமே. ஒரு குரங்கு குட்டி குரங்கு பாதி நேரம் நில்லு, என்ன இப்போ குதிச்சுட்டா இருக்கிறேன்னு சொல்லாதது, அதெல்லாம் சொல்கிறதில்லை.
மனிதனை தவிர வேறு எந்த ஜீவன்களும் ஒழுக்கத்தை கற்பிப்பதும் இல்லை, ஒழுக்கத்தை மீறுவதும் இல்லை. ஏன்னா முடியாது. அதனால் இந்த ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு மட்டுமே சிறப்பாக போதிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரத்தக்க வகையில் செயல்படுகின்ற போது அது ஒழுக்கம், அது புண்ணியம். துன்பத்தை கொடுத்தால் அது ஒழுங்கினம், அது பாவம், அது குற்றம். இந்த ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கின்ற போது அந்த கருமையும் தானாக தூய்மை அடைகிறது. அடுத்து வரக்கூடிய சந்ததிகளிலே பிறக்கின்ற குழந்தைகள் அற்புதமாக வளர ஆரம்பிக்கின்றது. அப்போ என்னாகுது? நல்ல உருவமைப்புன்னு சொன்னால் அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி பிறக்கணும் அர்த்தம் இல்லைங்க. மனித உடலே அழகு தான். ஏன்னா இப்போது எந்த ஒரு மனிதனை பாருங்க, பொதுவான ஒரு கண்ணோட்டம் இருக்கும். இயற்கையாக அந்த உடலுக்கு அந்தந்த உறுப்பு அமைப்புகள் சரியாக தான் இருக்கும். இது சரி இல்லை, இப்போ போலியோ ட்ராப்ஸ் போட்டாங்க, இது மாதிரி ஏதாவது வந்துன்னு சொன்னால் அது சரியாக இருக்கா? அதனால் நல்ல உடல் அமைப்பு என்பது சீரான இயற்கை நீதிப்படி உள்ள உடல் அமைப்பு தான். ஒவ்வொரு ஜீவனும் அழகு தான். மனிதன் சொல்லுகின்ற கோட்பாடுகள் அதில் பொருந்தாது. அடுத்ததாக மனம். குணம் எப்படி அமைகிறதோ மனதை சார்ந்த குணம் அமையும். அப்போ குணங்கள் வெளிப்படுகிறது. நல்ல அன்பு, கருணை, நன்றி, இது போன்ற பாசிட்டிவ் கேரக்டர்ஸ், நல்ல குணங்கள் இருக்கின்ற போது அந்த மனிதனை எல்லோரும் நேசிக்கிறாங்க, அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, எல்லாமே நல்ல வகையில் அமையும். அப்போ உருவமைப்பு, குணம். அறிவிலே மேன்மை. அறிவு எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் அறிவு நிலைகளிலே பேதப்படும். 6வது அறிவு முழுமையை நோக்கி ஒரு பயணம்தான். அந்த முழுமை பெறுகின்ற போது அனைத்து சம்பத்துக்களுமே நிறைவு பெற்றுவிடும். அந்த முழுமையை நோக்கிய போராட்டத்தில் தோற்று போகின்ற போது அறிவு இருந்தாலும் வாழ்க்கை சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்வான். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அதன் அறிவுதான் அனைத்தையும் ஆளுகின்ற திறம் வாய்ந்தது. அதை பெற்றுவிட்டால் மனிதன் வாழ்க்கையில் தோற்று போவது கிடையாது. அதையும் மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ நல்ல உருவமைப்போட, நல்ல குண நலன்களோட, அறிவு திறத்தில் நின்று ஒரு செயலை செய்தாலும் சரி, ஒரு கருத்தை சொன்னாலும் சரி, அது எல்லோருக்கும் பயனாகும். அப்படி பயனாகின்ற போது இவருடைய கருத்துக்களை, இவருடைய வாழ்க்கை நெறிகளை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? அப்போ இவருடைய சொல், வாக்கு மற்றவர்கள் ஏற்றுக்கொண்ட போது, செல்லுபடியாகின்ற போது அது செல் வாக்காக மாறுகிறது. மற்றவர்கள் மறுக்கின்ற போது அது செல்லா வாக்காக மாறிப்படும். அப்போ எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும், ஒரு கருத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது அறிவின் முழுமையில தான் சாத்தியமாகுமே தவிர இல்லைனா முடியாது. அடுத்ததாக உடல் வலிவு. எந்த தொழில் செய்கிறோமோ தொழில் சார்ந்த வலிவு உடலுக்கு இயல்பாக அமைந்து போகும். இதுக்குன்னு தனியாக ஒன்றும் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதுக்கு என்ன உடல் வலிவு தேவை இருக்கோ அது இயல்பாகவே அதை பெருக்கிக் கொள்ளும் உடல். ஆனால் எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா சுகம், ஆரோக்கியம் முக்கியமானது. இப்போ வலிவுள்ள உடல் ஆனால் ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இந்த வலிவான உடலை கொண்டு வாழ்க்கையில் நம்ம சாதிக்க முடியும்? அப்போ உடல் ஆற்றலும் நல்லா இருக்கணும், அந்த ஆற்றலோடு உடல் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். அப்போ சுகமும் வலிவும் இணைந்தால், அதோடு அறிவும் இணைகின்ற போது செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்துமே வெற்றிகரமாக அமையும். அந்த வெற்றிகரமான வாழ்க்கையிலே செல்வங்கள் தானாக வந்து சேரும். அதனால் 7 சம்பத்துக்களில் நாம் முதலாவதாக மதிக்கின்ற செல்வத்தை நம்முடைய முன்னோர்கள் கடைசியில் தான் வச்சாங்க. 7வது செல்வம் தான் செல்வம். ஆனால் நம்ம அதை தூக்கி முதல்ல தலையில் வச்சுக்கிறோம். அதனால் என்ன ஆகுது? பணம் இருந்தால் மதிப்பு ஜாஸ்தி, அந்தஸ்து ஜாஸ்தி, கௌரவம் ஜாஸ்தி. அதனால் பணக்காரன் கால விழுகிறதுனால பணத்தை நோக்கியே பாடுபடுகின்றோம். படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தாலும் சபை மீறுமா,
படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு நிகராகுமா? அதனால் இந்த மூன்றும் மனித வாழ்க்கைக்கு அவசியமா இல்லைன்னு பாருங்க. இது ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது, இந்த மூன்றும் துணை இருந்தால் அவனுக்கு நிகரேது. அதனால கல்வி அறிவும் செல்வத்தை பெருக்கின்ற வளமும் உடல் ஆற்றம் இருந்துவிட்டால் அது வாழ்க்கைக்கு அனைத்து சம்பத்துகளையும் இயல்பாக கொடுத்துவிடும். அந்த வாழ்க்கை ஒரு முழுமையான வெற்றி பெற்ற வாழ்க்கை. அந்த காரணங்கள் 16 சரிப்படுத்தவில்லை என்றால் இந்த 7 சம்பத்துகளும் நமக்கு கிடைக்காது, குறைபட்டு போய்விடும். அதனால நமக்கு விதி இப்படி ஆகிப்போச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருந்து புலம்பிட்டு இருந்தாக்க வாழ்க்கை மாற்றம் பெறாது. அதை மாற்றி எழுதுவதற்கு என்ன வழிவகை என்று பார்த்தீங்கன்னா, இந்த 16 காரணங்களிலே அவை நிச்சயிக்கப்படுகின்றன. இந்த காரணங்களை சரிப்படுத்தாம சம்பத்துகள் சரியாகாது. இல்லை, கொதிக்கிறத அடங்கணும்னு சொன்னால் எரியறதை பிடுங்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கொதிக்க வேண்டாம் சொன்னால் எப்படி கொதிக்காமல் இருக்கும்? ஆனால் காரணங்களை சரிப்படுத்தாமல் விளைவுகளை சரிப்படுத்த முடியாது. அதனால் மகர்ஷி அவர்கள் 16 காரணங்களை தெளிவாக விளக்கி, இதை சரிப்படுத்தி கொண்டால் எல்லா மனிதர்களும் 7 சம்பத்துகளிலேயும் நிறை பெற்று வாழலாம், வளமாக வாழலாம். அந்த வாழ்நாள் என்றைக்கு வருகிறதோ அந்த நாள் தான் உண்மையில் நமக்கு புத்தாண்டை தவிர சும்மா தண்ணி அடிச்சுட்டு ஊர் சுற்றுறதெல்லாம் புத்தாண்டு கிடையாது. எல்லாம் ஹாப்பி நியூ இயர்ன்றாங்க. அப்போ வருஷம் பூரா ஹாப்பியாக போச்சு? யோசனை பண்ணி பாருங்க. புது வருஷத்துக்கு புது துணி போட்டுக்கிட்டா வருஷம் பூரா புதுசாக போட முடியும்? இல்லை, புது வருஷத்துக்கு மட்டும் கோயிலுக்கு போய் ஊர் சுற்றிட்டு வந்துட்டாக்க வருஷம் பூரா ஆனந்தம் வந்துடுமா என்ன? ஸோ உடல் வலிவு இன்பங்கள் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த வெகுமதி. டோன்ட் ட்ரை டு பை இட். அந்த இன்பத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அதனால் ஒரு போலித்தனமான வாழ்க்கை, ஒரு போலித்தனமான நிகழ்ச்சி ஹாப்பி நியூ இயர். இதுக்கு இன்றைக்கி ராஜ்யத்துலேருந்தே ஊர் சுற்றுறதுக்கும் கியூவில் நிற்கிறதுக்கும் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கும் மக்கள் ஒரு கோட்டை அலையும் பொழுதும். அருமையான ஒரு கவியை சொன்னான் கண்ணதாசன். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குரலை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். அந்த சுபம் என்பதுதான் மங்களகரமான வாழ்க்கை. அந்த மங்களம் பொங்கி பெருக வேண்டும் என்றால் நம்ம கையில் தான் இருக்கு. நம்முடைய கருமையத்தை ஒழுக்கத்தோடு இணைத்து கொண்டால் அது அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு மங்களகரமான வாழ்க்கையை நல்கும். அந்த மங்களம் பொங்கி பெருகுக. வாழ்க வளமுடன்.